வணக்கம் நண்பர்களே, நம்முடைய சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். கதையை தொடங்குவதற்கு முன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள். என் பெயர் ரம்யா. ஒரு நடுத்தர குடும்பத்து இல்லத்தரசி நான். என் கணவர் சங்கர் ஒரு தனியார் நிறுவனத்தில் மேலாளராக பணியாற்றுகிறார். காலை 9 மணிக்கெல்லாம் கிளம்பி போனால் அவர் வீடு திரும்ப இரவு ஆகிவிடும். எங்கள் வீட்டில் ஒரு சிறிய அலமாரி பழுதுபார்ப்பு வேலை நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்தது. சங்கர் எவ்வளவோ முயன்று பார்த்தார். ஆனால் அவரால் அந்த ஆப்புகளை சரியாக அடிக்கவோ கதவை சரியாக பொருத்தவோ முடியவில்லை. என்னால் முடியவில்லை ரம்யா, ஒரு தச்சரை வர சொல்லிவிடு என்று கூறிவிட்டு அவர் வேலைக்கு கிளம்பி சென்றார். அவர் சென்ற சிறிது நேரத்திற்கெல்லாம் வேலை தெரிந்த ஒரு இளைஞன் வீட்டிற்கு வந்தான். அவன் பெயர் மாரி. பார்ப்பதற்கே நல்ல உடல் வாகுடன் சுறுசுறுப்பாகவும் இருந்தான். அம்மா, முதலாளி சொன்னாரு அலமாரியை சரி பண்ணணும்னு என்றபடி வேலையை தொடங்கினான். சங்கர் காலை முழுக்க போராடிய அந்த வேலையை மாறி மிக லாவகமாக செய்தான். அவன் ஆப்புகளை அடிக்கும் வேகமும் அந்த மர வேலைப்பாடுகளில் அவனுக்கிருந்த நேர்த்தியும் என்னை வியக்க வைத்தது. சங்கர் கஷ்டப்பட்டு திணறிய இடத்திலெல்லாம் இவன் மிக லகுவாக அந்த மர சட்டங்களை ஒன்றோடு ஒன்று கச்சிதமாக பொருத்தினான். வேலையின் வேகத்தை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டு போய் நின்றேன். அவன் ஒவ்வொரு ஆப்பையும் மிக பலமாக டக் டக் என்று சுத்தியலால் அடித்து இறக்கினான். என்னம்மா, இன்னும் கொஞ்சம் பலமா அடிக்கட்டுமா, இல்லை இது போதுமா என்று கேட்டான். அவன் அடிக்கும் வேகத்தை பார்த்து எனக்கு ஒரு நிமிடம் பயமே வந்துவிட்டது. வேண்டாம் மாறி, ஏற்கனவே ரொம்ப பலமா அடிச்சிட்ட, இதுக்கு மேல பலமா அடிச்சா மரம் விரிசல் விட்டுக்கும், இதுவே போதும் என்றேன் சிரித்து கொண்டே. பரவாயில்லைங்கம்மா, வேலையை செஞ்சா உருப்படியா செய்யணும், அப்போதான் நிமிர்ந்து நிற்கும் என்றான். நிஜமாகவே அவன் கை தேர்ந்த தொழிலாளிதான். சங்கர் செய்ய முடியாத ஒரு வேலையை மாறி மிக துல்லியமாகவும் பலமாகவும் செய்து முடித்த விதம் எனக்கு நிம்மதியை தந்தது. வேலை முடிந்ததும் அவன் விடை பெற்றான். அன்று மாலை சங்கர் வந்ததும் அலமாரி இவ்வளவு நேர்த்தியாக மாறி இருப்பதை பார்த்து அவரே அசந்து போய்விடுவார் என்று எனக்கு தெரியும். வாசகர்களே, இந்த கதை முழுக்க முழுக்க கற்பனையானது. உங்களை மகிழ்விப்பதே இதன் நோக்கம். கதை பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறந்துவிடாமல் உங்கள் கருத்தை பதிவிடுங்கள். கதையை தொடரலாம். கல்யாணமாகி 3 வருடங்கள் ஓடிவிட்டன. திருமணத்திற்கு முன்பு நான் என் அம்மா வீட்டில் மிகவும் செல்லமாக வளர்ந்தவள். எந்த பொறுப்பும் தெரியாது, ஒரு சிறு வேலை கூட செய்ததில்லை. ஆனால் புகுந்த வீட்டிற்கு வந்த பிறகு எல்லாவற்றையும் நானே இழுத்து போட்டு செய்ய வேண்டியிருந்தது. ஆரம்பத்தில் தடுமாறினாலும் இப்போது எல்லாவற்றையும் பழகி கொண்டேன். விசேஷம் என்னவென்றால், எனக்கு சமையல் கற்றுக் கொடுத்தது என் கணவர் சங்கர் தான். அவர் அசைவ உணவுகளை அவ்வளவு ருசியாக சமைப்பார். அவர் சொல்லிக் கொடுத்த பக்குவத்தில் தான் நான் இன்று ஒரு கை தேர்ந்த சமையல்காரியாக மாறியிருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை வந்தால் மட்டும் சங்கர் சமையலறையை கைப்பற்றி கொள்வார். மற்ற நாட்களில் நான் தான் ராணி. அன்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை வழக்கத்திற்கு மாறாக சங்கருக்கு அலுவலகத்தில் அவசர வேலை இருந்ததால் அதிகாலையிலேயே கிளம்பி சென்று விட்டார். இரவுதான் திரும்புவார் என்று சொல்லிவிட்டு போனார். வீடு நிசப்தமாக இருந்தது. அப்போதுதான் எங்கள் வீட்டில் அவ்வப்போது வேலைக்கு வரும் மாறி வந்தான். அவன் வந்ததும் மாறி தோட்டத்தில் இருக்கும் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிவிட்டு அந்த அலமாரி வேலைகளை முடித்துவிடு, வேலை முடிந்ததும் என்னை வந்து பார், உனக்கு சாப்பிட ஏதாவது தருகிறேன் என்று சொல்லிவிட்டு நான் சமையலறைக்கு சென்றேன். சுமார் 2 மணி நேரம் கழித்து மாறி தன் வேலைகளை முடித்துவிட்டு சமையலறை வாசலில் வந்து நின்றான். அம்மா, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுங்க என்றான். நான் அவனுக்கு சூடாக சமைத்த உணவை பரிமாறினேன். சங்கர் இல்லாத அந்த நாளில் மாரியின் உதவி எனக்கு பெரிதாக இருந்தது. சாப்பிட்டு முடித்தவன், அம்மா, அந்த அலமாரியில் இன்னும் ஒரு சின்ன வேலை பாக்கி இருக்கு, அதை இப்பவே முடிச்சிறேன் என்றான். சங்கர் எவ்வளவோ முயன்றும் சரியாக பொருந்தாத அந்த அலமாரி கதவை மாரி தன் பலமான கைகளால் பிடித்து ஆப்புகளை சரியாக வைத்து அடித்தான். அவன் வேலையில் இருந்த நேர்த்தியும் அந்த மரத்துண்டுகளை அவன் கையாண்ட விதமும் எனக்கு ஆச்சரியத்தை தந்தது. அம்மா, இப்ப பாருங்க, இந்த கதவு இனிமே ஆட்டம் காணாது, நல்லா இறுக்கமா பிடிச்சிருச்சு என்றான் பெருமிதத்துடன். வேலை தெரிந்த ஆட்கள் இருந்தால் எந்த கடினமான காரியமும் எவ்வளவு சுலபமாக முடிந்து விடுகிறது என்று நான் வியந்து நின்றேன். மாறி கிளம்பும் போது அவன் காட்டிய அந்த பொறுப்பு எனக்கும் சங்கருக்கும் ஒரு பெரிய பாரத்தை குறைத்தது போல இருந்தது. மாறி வேலைகளை முடித்துவிட்டு வந்து நின்றான். அம்மா, கூப்பிட்டீங்களா என்று பணிவுடன் கேட்டான். ஆமா மாறி, நீ கொஞ்ச நேரம் அந்த வரவேற்பு அறையில் உட்கார்ந்து டிவி பார்த்துக்கிட்டு இரு, நான் ஏதோ குளித்து விட்டு வந்து விடுகிறேன் என்று
என்று கூறிவிட்டு நான் அறைக்குள் சென்றேன். சுமார் 10 நிமிடம் கழித்து குளித்து முடித்துவிட்டு வந்த எனக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. குளியலறையை ஒட்டியிருந்த அந்த உட்புற சுவரில் பொருத்தப்பட்டிருந்த தண்ணீர் குழாயில் ஒரு பெரிய விரிசல் ஏற்பட்டு தண்ணீர் பீச்சி அடித்து கொண்டிருந்தது. தரை முழுவதும் ஈரமாகிவிட்டது. ஐயோ, சங்கர் இல்லாத நேரத்தில் இப்படி ஆகிவிட்டதே என்று பதற்றமானேன். உடனே மாறி, சீக்கிரம் இங்கே வாயேன் என்று கத்தினேன். மாறி தயக்கத்துடன் அறை வாசலில் வந்து நின்றான். என்னம்மா, உள்ளே கூப்பிடுறீங்க? நான் அங்கேயே நிக்கட்டுமா என்று கேட்டான். பரவாயில்லை மாறி, உள்ளே வா, இங்கே ஒரு பெரிய பிரச்சனை என்று சொல்லிக்கொண்டே நான் கதவின் பின்புறம் மறைவாக நின்றபடி அவனை உள்ளே அழைத்தேன். அவன் தயங்கி தயங்கி உள்ளே வந்தான். நான் தண்ணீரின் வேகத்தை குறைக்க கதவை சற்றே சாத்தினேன். மாறி அங்கே குழாயிலிருந்து தண்ணீர் கசிவதை பார்த்து அப்படியே ஸ்தம்பித்து நின்று விட்டான். என்ன மாறி அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்கிற? பார்த்தது போதும், வேலையை ஆரம்பி என்றேன் அவசரமாய். அவன் குழப்பத்துடன் என்ன வேலைங்கம்மா என்று கேட்டான். இப்போ எதை வேடிக்கை பார்க்கிறியோ அதே வேலைதான். அந்த தண்ணீர் கசிவை முதல்ல நில்லு, இல்லை என்றால் வீடே குளமாகிவிடும். நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா என்றேன். தண்ணீர் கசிவு அதிகமாகி தரை முழுவதும் வழுக்க தொடங்கியது. மாறி அந்த இடத்தை பார்த்துவிட்டு, அம்மா, அங்கே லீக்கேஜ் ரொம்ப அதிகமா இருக்கு, அதான் எல்லாம் நனைஞ்சு போச்சு என்றான். சரி சரி, சீக்கிரம் சரி பண்ணு மாறி, மெதுவா பார்த்து அந்த துளையில இந்த ஆப்பை வச்சு பொறுத்து என்று ஒரு மர ஆப்பை அவனிடம் கொடுத்தேன். மாறி அந்த துளையை தன் கையால் அழுத்தி பிடித்து அந்த ஆப்பை மெதுவாக உள்ளே செலுத்தினான். தண்ணீர் விசை அதிகமாக இருந்ததால் அவன் தன் முழு பலத்தையும் திரட்டி அந்த ஆப்பை உள்ளே தள்ளினான். பிறகு அது நகராமல் இருக்க அதை லாவகமாக உள்ளே வைத்து திருகி நிலை நிறுத்தினான். அவன் காட்டிய அந்த வேகம் ஒரு தேர்ந்த தொழிலாளிக்கு உரியது. அந்த குழாய் கசிவை சரி செய்ய மாறி காட்டிய வேகம் என்னை ஆச்சரியப்படுத்தியது. மாறி, கொஞ்சம் மெதுவா பார்த்து செய், மரம் விரிசல் விட்டுட போகுது என்று நான் சொல்லியும் அவன் விடவில்லை. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா, இதோ சரி பண்றேன் என்று சொல்லிக்கொண்டே அந்த ஆப்பை மிக பலமாக அடித்து உள்ளே இறக்கினான். ஆரம்பத்தில் மெதுவாக தொடங்கியவன் வேலை முடிய போகும் நேரத்தில் மிக வேகமாக செயல்பட்டான். சுமார் அரை மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அந்த தண்ணீர் கசிவை ஒரு சொட்டு கூட இல்லாமல் முழுமையாக அடைத்து விட்டான். வேலை முடிந்ததும் அவன் நெற்றியில் அரும்பிய வியர்வையை துடைத்து கொண்டே, அம்மா, வேலை முடிஞ்சிருச்சு, நான் கிளம்பட்டுமா என்று கேட்டான். நான் விளையாட்டாக, ஏன் மாறி, இங்கேயே இருக்க மாட்டியா? வேணும்னா ஒரு பாய் எடுத்து தரேன், இங்கேயே படுத்துக்கோயேன் என்றேன். அவன் ஒரு நிமிடம் திகைத்து, ஐயோ இல்லம்மா, வேலை முடிஞ்சிருச்சு, அதான் கேட்டேன் என்றான் சங்கடத்துடன். நான் சிரித்து கொண்டே, சரி மாறி, நீ வெளியே போ, நான் இதோ வருகிறேன் என்று கூறி அவனை அனுப்பிவிட்டு கதவை சாத்தி கொண்டேன். அவன் அந்த வேலையை செய்த விதம் என் கணவர் சங்கரை விட மிக நேர்த்தியாகவும் பலமாகவும் இருந்தது. சங்கர் காலையிலிருந்து முயன்றும் முடியாத ஒரு விஷயத்தை மாறி தன் கை திறமையால் அரை மணி நேரத்தில் கச்சிதமாக முடித்து விட்டான். இவ்வளவு திறமை வாய்ந்த வேலைக்காரனா இவன்? இவனிடம் இவ்வளவு வேலை திறன் இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லையே என்று எனக்குள் நினைத்து கொண்டேன். சங்கர் இதே போல வேலையை துரிதமாக செய்திருந்தால் நான் இவ்வளவு தூரம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. சிறிது நேரம் கழித்து நான் தயாராகிவிட்டு ஹாலுக்கு வந்தேன். மாறி அங்கே அமர்ந்திருப்பான் என்று நினைத்தேன். ஆனால் அவன் அந்த அசுர வேகத்தில் வேலை செய்த களைப்பில் வீட்டின் வெளி திண்ணையிலேயே அப்படியே உறங்கி போயிருந்தான். அவன் உழைப்பை பார்த்து எனக்கு பாவமாக இருந்தது. நான் மெல்ல சென்று, மாறி மாறி, எந்திருப்பா, வந்து சாப்பிடு என்று அவனை தட்டி எழுப்பினேன். தூக்கத்தில் இருந்த அவன் சட்டென்று திடுக்கிட்டு எழுந்து நின்றான். அம்மா, தூங்கிட்டேனா? மன்னிச்சிடுங்க என்றான் தயக்கத்துடன். நான் சிரித்து கொண்டே, என்ன மாறி, அதற்குள்ளேயே இவ்வளவு களைப்பா? நான் தான் அப்போதே சொன்னேன், அவ்வளவு பலத்தை உபயோகித்து அந்த வேலையை செய்யாது என்று. நீதான் கேட்காமல் கஷ்டப்பட்டு செய்தாய். இப்போது பார், எதுவும் சாப்பிடாமல் அப்படியே தூங்கிவிட்டாய் என்றேன். அவன் முகத்தில் ஒரு புன்னகை அரும்பியது. பரவாயில்லைங்கம்மா, நீங்க அந்த வேலை முடிஞ்சதுல சந்தோஷமா இருக்கீங்கல்ல, அதுவே எனக்கு போதும். நான் கொஞ்சம் களைப்படைந்தாலும் பரவாயில்லை, வேலை கச்சிதமாக முடிந்ததுதான் எனக்கு முக்கியம் என்றான் மிகுந்த பொறுப்புடன். சரி சரி, பேச்சு போதும், நான் சாப்பிட போகிறேன், நீயும் வா, உனக்கும் பரிமாறுகிறேன் என்று அவனை உள்ளே அழைத்தேன். உள்ளே வந்தவன் தரையில் அமர போனான். ஏன் மாறி, கீழே உட்காருகிறாய், மேலே நாற்காலியில் அமர்ந்து சாப்பிடு என்றேன். ஆனால் அவன் மறுத்துவிட்டான். இல்லைங்கம்மா, நான் இங்கேயே அமர்ந்து சாப்பிடுகிறேன், அதுதான் எனக்கு வசதி என்று கூறி பிடிவாதமாக கீழே அமர்ந்தே சாப்பிட்டான். நான் சமைத்த உணவை அவன் மிகுந்த ருசியுடன் ரசித்து சாப்பிட்ட விதம் எனக்கு மகிழ்ச்சியை தந்தது. சாப்பிட்டு முடித்ததும்
அம்மா, நான் இப்போது கிளம்புகிறேன். இடையில் வேறொரு வேலை இருக்கிறது. அதை முடித்துவிட்டு சாயங்காலம் மீண்டும் ஒரு முறை வந்து மீதி சின்ன வேலைகளையும் பார்த்து விடுகிறேன் என்று கூறிவிட்டு சென்றான். மாறி சென்ற பிறகு வீடு அமைதியானது. நான் வரவேற்பு அறையில் அமர்ந்து சிறிது நேரம் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்தேன். அப்படியே 1 மணி நேரம் கழித்து படுக்கை அறைக்கு சென்று ஓய்வெடுத்தேன். வேலைகளை முடித்த திருப்தியில் நான் அறியாமலேயே ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்று விட்டேன். திடீரென என் அலைபேசி ஒலிக்கும் சத்தம் கேட்டு விழித்தேன். மணி பார்த்தால் மாலை 5 ஆயிருந்தது. யார் இந்த நேரத்தில் கூப்பிடுவது என்று யோசித்தபடி போனை எடுத்தேன். செல்போன் சினுங்கியது. எடுத்து பார்த்தால் என் கணவர் சங்கர் தான் அழைத்திருந்தார். ஹலோ சங்கர், சொல்லுங்க என்றேன். ரம்யா, இன்னைக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை அதிகம், வரதுக்கு 1 மணி நேரம் லேட் ஆகும். வழக்கமா 6 மணிக்கு வருவேன்ல, இன்னைக்கு 7 மணி ஆகிடும் என்றார். சரிங்க, பார்த்து வாங்க என்று சொல்லிவிட்டு போனை வைத்தேன். அவர் வருவதற்குள் இரவு உணவை தயார் செய்துவிட்டு வீட்டை ஒரு முறை சுற்றி பார்த்தேன். மாறி செய்த வேலைப்பாடுகள் வீட்டின் அழகையே மாற்றி இருந்தது. சரியாக 7 மணிக்கு சங்கர் வீட்டிற்கு வந்தார். வந்தவர் நேராக குளிக்க சென்றார். குளித்து முடித்துவிட்டு வெளியே வந்தவர் வீட்டை ஒரு முறை உற்று பார்த்தார். ஏதோ ஒரு மாற்றம் அவருக்கு தெரிந்தது. என்ன ரம்யா, வீட்டில் ஏதோ ஒரு மாற்றம் தெரியுதே, ஏதோ புதுசா மாறின மாதிரி ஒரு உணர்வு என்றார் யோசனையுடன். நான் புன்னகையுடன், ஆமாங்க, அந்த பழைய அலமாரி கதவை சரி பண்ண சொன்னேன்ல, நம்ம வேலைக்காரன் மாரியை கூப்பிட்டு சரி பண்ண சொன்னேன். நீங்க காலையில எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த ஆப்புகளை அடிச்சு பார்த்தீங்க. உங்களால அதை சரியா உள்ளே இறக்க முடியல. ஆனா அவன் வந்து அவ்வளவு பலத்தை கொடுத்து ஆப்புகளை நல்லா இறுக்கமா உள்ளே இறக்கி கதவை நச்சுன்னு பொருத்திட்டான் என்றேன். சங்கர் ஆச்சரியத்துடன், நிஜமாவா? நீ அவனை வர சொல்லி இவ்வளவு நேர்த்தியா வேலை வாங்குவேன்னு நான் நினைக்கல ரம்யா என்றார். பின்ன என்னங்க பண்றது, நீங்க தான் அந்த ஆப்பை சரியா உள்ளே தள்ள முடியாம திணறுனீங்க. அதான் அவனை விட்டு அந்த வேலையை செய்ய சொன்னேன். அவன் செஞ்ச விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளவு பலமா அடிச்சு வேலையை முடிச்சிட்டான் என்றேன். சங்கர் சிரித்து கொண்டே, நானும் இன்னைக்கு பண்ணலாம்னு தான் நினைச்சேன். ஒரு நாள் பொறுத்திருந்தா நானே அடிச்சு பொருத்தி இருப்பேன். சரி விடு, எப்படியோ அவன் கிட்ட சொல்லி வேலையை முடிச்சிட்டியே, அது வரைக்கும் சந்தோஷம் என்றார். நாங்கள் இருவரும் மாரியன் வேலை திறனை பற்றி பேசிக் கொண்டிருந்த போதே வெளியே இருந்து ஒரு குரல் கேட்டது. அம்மா அம்மா, அது மாரிதான். வழக்கமாக அவன் 6 மணிக்கே வந்து விடுவான். ஆனால் இன்று 7 மணிக்கு மேல் வந்திருக்கிறான். அவன் எதற்காக இப்போது வந்திருக்கிறான் என்று பார்க்க நான் வாசலை நோக்கி சென்றேன். எனக்கும் தெரியவில்லைங்க, நீங்களே போய் என்னவென்று கேளுங்கள் என்றேன். சங்கர் வாசலுக்கு சென்றார். நானும் பின்னாடியே சென்றேன். என்ன மாறி இந்த நேரத்தில் வந்திருக்கிறாய் என்று சங்கர் கேட்டார். ஒன்றுமில்லை ஐயா, நாளைக்கு என்னால் வேலைக்கு வர முடியாது. ஒரு அவசர வேலையாக ஊருக்கு போக வேண்டி இருக்கிறது. அதை உங்களிடம் நேரில் சொல்லிவிட்டு போகலாம் என்று வந்தேன் என்றான் மாறி பணிவுடன். சங்கர் சிரித்து கொண்டே, அதற்கு எதற்கு இவ்வளவு தூரம் வர வேண்டும்? ஒரு போன் செய்தாலே போதுமே மாறி என்றார். இல்லைங்க ஐயா, நேரில் வந்து சொன்னால்தான் மரியாதையாக இருக்கும் என்று தோன்றியது. போனில் சொன்னால் சரியாக இருக்காது என்றான் அவன். அவன் கிளம்ப திரும்பும் போது சங்கர் மீண்டும் அவனை அழைத்தார். எனக்கு ஒரு நிமிடம் உள்ளுக்குள் திக்கென்றது. ஒருவேளை நான் சொன்னது போல இவன் வேலையை நேர்த்தியாகவும் பலமாகவும் செய்ததை பற்றி சங்கர் ஏதாவது கேட்கப் போகிறாரோ, அல்லது இவன் வேலை செய்த விதத்தில் ஏதேனும் சந்தேகம் வந்துவிட்டதா என்று என் மனம் படபடத்தது. ஆனால் சங்கர், மாறி ஊருக்கு போகிறாய் அல்லவா, கையில் பணம் இருக்கிறதா, செலவுக்கு ஏதாவது வேண்டுமா என்று கேட்டு தன் பாக்கெட்டில் இருந்து பணத்தை எடுத்து அவன் கையில் திணித்தார். மாறி நெகிழ்ந்து போய், மிக்க நன்றிங்க ஐயா என்று கூறிவிட்டு விடை பெற்றான். சங்கர் உள்ளே வந்ததும், மாறி 2 நாட்களுக்கு ஊருக்கு போகிறானாம் ரம்யா என்றார். நான் சற்றே ஏமாற்றத்துடன், அப்படியா, நீங்கள் காலையிலேயே வேலைக்கு கிளம்பி விடுவீர்கள். நான் இங்கே தனியாக இருக்க வேண்டும். மாறி இருந்தால் ஏதாவது சின்ன சின்ன வேலைகளை செய்ய சொல்லி எனக்கு துணையாகவும் உதவியாகவும் இருக்குமே என்று பார்த்தேன் என்றேன். 2 நாட்கள் தானே ரம்யா, சமாளித்து கொள்ளலாம், விடு என்றார் சங்கர். உங்களுக்கு என்ன, நீங்கள் ஆபீஸில் இருப்பீர்கள். ஆனால் அந்த அலமாரி வேலைகளை அவன் இன்னும் கொஞ்சம் மெருகேற்ற வேண்டும் என்று நினைத்தேன். இவன் இல்லாத இந்த 2 நாட்களும் எனக்கு பொழுது போவதே கஷ்டமாக இருக்குமே என்று நான் சொல்ல, சங்கர் என் பக்கம் திரும்பி ஒரு மெல்லிய புன்னகையை உதிர்த்தார். மாறி ஊருக்கு சென்று விட்டான். ஆனால் அவன் செய்த அந்த நேர்த்தியான வேலைப்பாடுகள் வீடெங்கும் அவன் நினைவை அசை போட வைத்தன. நீங்கள் இப்போது யோசித்துக் கொண்டிருக்கலாம்,
மாறி எதை அவ்வளவு பலமாக பொருத்தினான்? எதை பார்த்து அந்த பெண் வியந்தாள்? ஏன் கணவரிடம் மாறி பலமாக செய்தான் என்று கூறினாள் என்று. அதன் சுவாரஸ்யமான பின்னணி இதுதான். அன்று காலை என் கணவர் குளிக்க சென்றபோது எதிர்பாராத விதமாக தண்ணீர் குழாயின் ஒரு பகுதி உடைந்து விட்டது. அவர் எப்படியோ கஷ்டப்பட்டு அதை சரி செய்ய முயன்றார். ஆனால் அவரால் அதை முழுமையாக இருக்க முடியவில்லை. ரம்யா, குழாய் லேசாக ஒட்டி கொண்டிருக்கிறது. கையை தப்பி தவறி கூட அதன் மேல் வைத்து விடாதே, வைத்தால் கலன்றுவிடும், தண்ணீர் வீணாகும் என்று சொல்லிவிட்டு பதற்றத்திலேயே அலுவலகம் சென்றார். அவர் சொன்னது போலவே நான் குளிக்க சென்றபோது அந்த குழாய் கலன்று தண்ணீர் பீச்சி அடித்தது. அந்த சமயத்தில் தான் வெளியே அமர்ந்திருந்த மாரியை அவசரமாக உள்ளே அழைத்தேன். தண்ணீர் வெளியே சிதறாமல் இருக்க கதவை சற்றே சாத்தினேன். மாரி அந்த உடைந்த பாகத்தை பார்த்துவிட்டு கையில் இருந்த நூலை சுற்றி அந்த குழாயை துளையில் வைத்து மிக பலமாக அழுத்தி திருகினான். சங்கர் மென்மையாக கையாண்ட அந்த பகுதியை மாறி தன் முழு பலத்தையும் கொடுத்து டைட் செய்தான். அவன் அப்படி பலமாக பொருத்தியதால் தான் தண்ணீர் கசிவு நின்றது. மாலை சங்கர் வந்ததும், என்ன ரம்யா, குழாய் எப்படி சரியானது என்று கேட்டார். நான் சிரித்துக்கொண்டே, நம்ம மாறிதான் செய்தான். நீங்கள் மெதுவாக செய்த வேலையை அவன் வந்து நல்ல பலத்தை கொடுத்து பொருத்தி விட்டான். இப்போது அது அசையவே மாட்டேன் என்கிறது என்றேன். அதற்கு சங்கர், நல்ல வேலை ரம்யா, நீ யோசிதமாக அவனை விட்டு அந்த பழுதை நீக்கினாய். ஒரு மெக்கானிக்கை கூப்பிட வேண்டிய வேலையை அவனே முடித்து விட்டான். அவன் உண்மையிலேயே திறமையான வேலைக்காரன் தான் என்று பாராட்டினார். அதனால்தான் மாறி ஊருக்கு புறப்படும் போது சங்கர் அவனுக்கு ஊக்கத்தொகையாக பணத்தை கொடுத்து அனுப்பினார். ஒரு நல்ல உழைப்பாளி வீட்டில் இருந்தால் எந்த இக்கட்டான நேரத்திலும் உதவியாக இருப்பார் என்பதற்கு மாறிய சாட்சி. மாறி செய்த அந்த சிறு உதவி அன்று எங்கள் வீட்டின் பெரிய தண்ணீர் வீணாவதை தடுத்தது. மாறி ஊருக்கு சென்று விட்ட அந்த 2 நாட்களும் வீடே கொஞ்சம் வெறிச்சோடி போனது போலதான் எனக்கு தோன்றியது. சங்கர் என் வேண்டுகோளுக்கு இணங்க அலுவலகத்திற்கு விடுப்பு எடுத்துக்கொண்டு என்னுடன் வீட்டிலேயே இருந்தார். நாங்கள் இருவரும் சேர்ந்து சமைப்பதும் பழைய கதைகளை பேசுவதுமாக அந்த 2 நாட்களும் மென்மையாக கழிந்தன. ஆனாலும் என் கணவர் சங்கர் அவ்வப்போது அந்த சரி செய்யப்பட்ட குழாயை சென்று பார்ப்பார். ரம்யா, உண்மையிலேயே மாறி நல்ல பலம் கொண்டவன்தான். நான் எவ்வளவு முயன்று அந்த துளையில் குழாயை சரியாக பொருத்த முடியாமல் திணறினேன். அவன் அதை நச்சுன்னு அடித்து இறக்கி ஒரு சொட்டு தண்ணீர் கூட கசியாமல் செய்திருப்பது எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்கிறது என்பார் வியப்புடன். நான் சிரித்து கொண்டே, அதான் நான் அப்பவே சொன்னேனே, அவன் நல்லா கவனிச்சு பலத்தை கொடுத்து பொருத்தினான். அதனாலதான் அது இப்போது ஆட்டம் காணாமல் இருக்கிறது என்பேன். 3ஆம் நாள் காலை மாறி ஊரிலிருந்து திரும்பி வந்தான். அவன் வந்ததும் முகம் மலர, அம்மா, ஐயா, நான் வந்துட்டேன், ஊர்ல விசேஷம் நல்லபடியா முடிஞ்சது என்றான். சங்கர் அவனை பார்த்து, வா மாறி, நீ செய்த அந்த வேலை ரொம்ப திருப்தியா இருந்தது. இனிமேல் இந்த வீட்டில் எந்த பழுது ஏற்பட்டாலும் நீதான் அதை தைரியமாக பொறுப்பேற்று செய்ய வேண்டும். உன்னை போன்ற ஒரு நேர்மையான உழைப்பாளி எங்களுக்கு கிடைத்தது பெரிய சந்தோஷம் என்று பாராட்டி அவனுக்கு ஒரு புதிய வேட்டியை பரிசாக அளித்தார். மாறி நெகிழ்ச்சியுடன் அதை வாங்கி கொண்டான். அன்றிலிருந்து மாறி வெறும் வேலைக்காரனாக மட்டுமல்லாமல் எங்கள் குடும்பத்தில் ஒரு நம்பிக்கைக்குரிய நண்பராக மாறி போனான். ஒரு சாதாரண தண்ணீர் குழாய் பழுதானது இவ்வளவு சுவாரஸ்யமான உரையாடல்களையும் ஒரு புதிய புரிதலையும் எங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தும் என்று நான் நினைக்கவே இல்லை. இப்போது எங்கள் வீட்டில் குழாய் மட்டுமல்ல, எல்லாமே மிக நேர்த்தியாகவும் வளமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. மாறி மீண்டும் வேலைக்கு வந்த பிறகு வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் அவனது கைவண்ணம் தெரிய தொடங்கியது. உடைந்த குழாயை பலமாக பொருத்தியது முதல் சங்கர் திணறிய அந்த அலமாரி வேலைகள் வரை அனைத்தையும் அவன் கச்சிதமாக முடித்து விட்டான். அன்று மாலை சங்கர் அலுவலகத்தில் இருந்து சீக்கிரம் வந்து விட்டார். ரம்யா, மாறி எங்கே என்று கேட்டார். அவன் தோட்டத்தை சரி செய்துவிட்டு இப்போதான் கிளம்பினான் என்றேன். சங்கர் என் அருகில் அமர்ந்து, உண்மையை சொல்ல போனால் ரம்யா, ஆரம்பத்தில் மாறி அவ்வளவு பலமாக அந்த வேலையை செய்தபோது எனக்கு சிறு தயக்கம் இருந்தது. ஆனால் அவன் செய்த அந்த உறுதிதான் இப்போது அந்த பழுதுகள் மீண்டும் வராமல் தடுத்திருக்கிறது. என்னால் முடியாத ஒரு விஷயத்தை அவன் தன் முழு பலத்தை கொடுத்து சரியாக செய்ததை நான் பாராட்டவே வேண்டும் என்றார் பெருந்தன்மையுடன். நான் சிரித்து கொண்டே, ஆமாங்க, நான் தான் அப்போதே சொன்னேனே, அவன் அடிக்கும் ஆப்பும் அவன் குழாயை பொருத்திய விதமும் அவ்வளவு நேர்த்தியாக இருந்தது. மெதுவாக செய்தால் சில வேலைகள் சரியாக அமையாது. கொஞ்சம் பலத்தை கொடுத்தால்தான் அது கச்சிதமாக பொருந்தும் என்பதற்கு மாறி ஒரு உதாரணம் என்றேன். அப்போது மாறி வாசலில் வந்து நின்றான். அம்மா, ஐயா, நான் கிளம்பட்டுமா என்று கேட்டான். சங்கர் அவனை அழைத்து, மாறி, நீ செய்த அந்த தண்ணீர் குழாய் வேலை இப்போது
இப்போதும் ஒரு சொட்டு கூட கசியாமல் மிக பலமாக இருக்கிறது. நீ உண்மையிலேயே திறமையானவன். இதோ உனக்கு ஒரு சிறு அன்பு பரிசு என்று கூறி ஒரு கவரை அவனிடம் கொடுத்தார். மாரி அதை தயக்கத்துடன் வாங்கினான். ஐயா, இது எதுக்கு? நான் என் வேலையைத்தானே செய்தேன் என்றான். இல்லை மாரி, நீ ஒரு மெக்கானிக்கை விட மிக துல்லியமாகவும் நான் செய்ய முடியாத இடத்திலும் உன் உழைப்பை சரியாக கொடுத்தாய். அதுதான் எங்களுக்கு பெரிய நிம்மதி என்றார் சங்கர். மாரி நெகிழ்ச்சியுடன் விடை பெற்றான். அவன் சென்ற பிறகு நானும் சங்கரும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டோம். ஒரு சாதாரண பழுது எங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய மனிதரின் உழைப்பையும் நம்பிக்கையையும் அறிமுகப்படுத்தியது. இப்போது உங்கள் வீட்டில் எந்த கசிவும் இல்லை, எந்த விரிசலும் இல்லை. மாரி பொருத்திய அந்த குழாய் போல எங்கள் வாழ்க்கையும் மிகவும் பலமாகவும் நம்பிக்கையுடனும் மகிழ்ச்சியுடனும் ஓடிக்கொண்டிருக்கிறது. இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.